Hi, once again I welcome you all to the Max Class YouTube channel. In this video session, we are going to see part 3 concepts of relations and functions. Here also we are going to cover the topics in which order? Introduction, concepts, model problems, interesting facts and summary. ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தா எல்லா கான்செப்ட்ஸ்லையுமே நிறைய டீட்டெயில்டாக என்ன பார்த்துட்டோம், இதோட பேசிக் திங்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். யூனிட்டில் வரக்கூடிய பேசிக் திங்ஸ் அதில் இம்பார்ட்டண்ட்டு ஆர்டர்ட் பேர்ஸ், கார்ட்டீசியன் ப்ராடக்ட், ரிலேஷன், ஃபங்க்ஷன் இது எல்லாமே கிளியராக பார்த்துட்டேன். அதில் நம்ம என்ன வச்சுருக்கேன் இந்த ஸ்லைடில் அதனோட ரீகேப் தான் நான் உங்களுக்கு இதில் ஷோ பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு இதோட எக்ஸ்ப்ளனேஷன் இன்னும் நிறைய வேணும் அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் கான்செப்ட்ஸ் வீடியோஸை நல்லா கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ கான்செப்ட்ஸ் வீடியோ தான் என்னது உங்களுக்கு கீ ஃபேக்டர் எக்ஸசைஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு be clear with those concepts. After that watch the exercise video. ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள், நம்ம பார்த்துருக்கோம் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அது என்னது ஆர்டர் பேரோட கலெக்ஷன்னு பார்த்துட்டோம். ரிலேஷன் இஸ் அ சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணோம், இந்த ஃபங்க்ஷன் பார்த்தோம். ஃபங்க்ஷன் இஸ் எ பைனரி ரிலேஷன் ஓவர் டூ செட்ஸு. ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற எலமெண்ட் எல்லாம் செகண்ட் செட்டோட அசோசியேட் ஆகிருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம என்ன பண்ணோம் ஆல்ரெடியே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதில் அதுதான் நம்ம திருப்பி இன்னொரு முறை அந்த ஃபங்க்ஷனோட டெஃபினேஷனை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு முறை பார்த்துக்கலாம் பாருங்கள். ஏன்னா நம்ம இதில் ஃபங்க்ஷனோட கண்டினியூட்டி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். A relation between two non-empty sets x and y is called a function from x to y if for each x belongs to capital X there exists only one y belongs to y such that x comma y belongs to f, that is f equal to x comma y such that for all x belongs to x and y belongs to y. சிம்பிளாக சொல்லணும்னா என்னது, ரெண்டு நான் எம்டி செட் இருக்குது. அந்த ரெண்டு நான் எம்டி செட்டில் அந்த ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுக்கும் செகண்ட் செட்டில் ஒரு இமேஜ் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இமேஜ் எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம ஃபங்க்ஷன் சொல்கிறோம். அப்போ அதில் அந்த ஆர்டர்ட் பேராக எழுதுகிற அந்த ஆர்டர்ட் பேரோட ஃபஸ்ட் எலமெண்ட்டு ஃபஸ்ட்டு செட்லேயும் செகண்ட் எலமெண்ட்டு செகண்ட் செட்லேயும் இருந்ததுன்னா அதை நம்ம ஃபங்க்ஷன் சொல்கிறோம். அவ்வளோதான், வேறு இன்னும் இல்லை. இதில் ரொம்ப போட்டு ரொம்ப டாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம அந்த லாஸ்ட் எக்ஸசைஸ் 1.3ல் பார்க்கும்போதே பார்த்தோம்னா ஃபங்க்ஷன்ஸை ஒரு ரிலேஷனை ஃபங்க்ஷனானு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் சம்ஸ்லேயே ஒர்க் அவுட் பண்ணும்போதே பார்த்தோம். ஆரோ டயக்ராம் வச்சு என்ன பண்ணிட்டோம் அந்த ரிலேஷனை ஃபங்க்ஷனான்னு செக் பண்ணோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணோம்னா ஆர்டர்ட் பேர் ஃபார்மேட்லேயும் அந்த ஃபங்க்ஷனை நம்ம எழுதியிருந்தோம். அப்புறம் லாஸ்ட்டாக எக்ஸசைஸில் 9th சம்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஒரு கிராஃபை கொடுத்துட்டு அந்த கிராஃப்லேருந்து நம்மளை கொஷின்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து ஆன்சர்ஸ் எழுத சொல்லியிருந்தாங்க இல்லையா? அப்போது அதுலேயே நம்ம 3 ஃபார்ம் பார்த்துட்டோம். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ ஃபங்க்ஷன். அப்போ ஒரு ஃபங்க்ஷனை எந்தெந்த ஃபார்ம்ஸில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா a set of ordered pairs, a table form, an arrow diagram, a graphical form. ஸோ இப்போ நம்ம அந்த ordered pairsயும் arrow diagram, graphical form இது மூணுமே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அந்த எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய சம்ஸை பேஸ் பண்ணி எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்றதை நம்ம அதுலேயே கிளியராக பார்த்துட்டோம். இல்லை ஒன்று தான் நமக்கு நியூவாக இருக்கும், டேபிள் ஃபார்ம் தான். இப்போ அந்த டேபிள் ஃபார்மில் எப்படி இருக்கும்னா எக்ஸும் ஒய்யும் என்ன பண்ணியிருப்பாங்க டேபிளில் போட்டு எக்ஸுக்கு வேல்யூவும் அதுக்கு கரஸ்பாண்டிங் ஒய்யோட வேல்யூ நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம எக்ஸாம்பிளில் போடும்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ கிராஃபை ஒரு வே ஆஃப் ரெப்ரசன்டிங் ஃபங்க்ஷன் சொல்லிட்டோம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் இருக்கும்போது ஹவு கேன் வி செக் வெதர் த கிவன் கிராஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆர் நாட்? ஃபார் தட் வி ஆர் யூஸிங் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். See, what is a vertical line test? A curve drawn on a graph represents a function if every vertical line intersects the curve in at most one point. அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க. முதல்ல vertical லைன்னா என்ன, முதல்ல இது தெரிஞ்சால் மட்டும்தான் we can able to grasp this definition. அப்போ vertical line horizontal line ரெண்டு லைன் இருக்குது. அப்போ வாட் இஸ் அ வெர்டிக்கல் லைன்? சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா நம்ம என்ன பண்ணலாம், கோஆர்டினேட் ஆக்சிஸ் கிராஃபில் இருக்கு இல்லையா, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த ஒய் ஆக்சிஸ் தான் வெர்டிக்கல் லைன். ஓகேவா? ஒய் ஆக்சிஸ் மாதிரி இருக்கிற லைன்ஸுக்கு பேர் வெர்டிக்கல் லைனு, எக்ஸ் ஆக்சிஸ் மாதிரி இருக்கிற லைனுக்கு பேர்
என்னன்னு சொல்லுவோம், ஹாரிசான்டல் லைன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் எப்படின்னா, இப்போ ஒரு கர்வ் இருக்குது. இப்போ இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், இதுக்கெல்லாம் பேர் கர்வ்ஸ். அந்த பிங்க் கலரில் இருக்கிறதெல்லாம் கர்வ்ஸ். அந்த கர்வில் இந்த வெர்டிக்கல் லைன் நம்ம ட்ரா பண்ணோம்னா இட் ஹேஸ் டு கட் அட்மோஸ்ட் இன் ஒன் பாயிண்ட். ஒரே ஒரு பாயிண்ட்ல இந்த கிராஃபும் இந்த வெர்டிக்கல் லைனும் மீட் ஆச்சுன்னா தென் த கிவன் கர்வ் இஸ் எ ஃபங்க்ஷன். ஓகேவா, அட்மோஸ்ட் ஒன் பாயிண்ட். அப்போ ஒரே ஒரு மீட்டிங் பாயிண்ட் தான் இருக்கணும். அது ரெண்டும் ஒரு பாயிண்ட்ல மட்டும் தான் இன்டர்செக்ட் ஆயிருக்கணும். அப்படி ஒரு பாயிண்ட்ல மட்டும் இன்டர்செக்ட் ஆயிருந்ததுன்னா அதான் அட்மோஸ்ட் ஒன் பாயிண்ட். பாருங்க, அந்த டெஃபினிஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும். A curve drawn in a graph represents a function if every vertical line intersects the curve in atmost one point. அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க, this is the key, atmost one point. ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் தான் இன்டர்செக்ட் ஆகணும், அப்பதான் அது ஃபங்க்ஷன். சரி, ஓகே. இப்போ அது கர்வோட ரெண்டு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆயிருக்கு பாருங்க. இந்த வெர்டிக்கல் லைனு பி கியூன்னு ரெண்டு பிளேஸ்ல இந்த கர்வை இன்டர்செக்ட் பண்ணிருக்கு. அப்போ இது ஃபங்க்ஷனா? நோ, திஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். இப்போ பாருங்க, இந்த கிராஃப்ல பார்த்தீங்கன்னா இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன் பாருங்க ஒன்லி ஒன் பிளேஸ்ல பீன்ற பிளேஸ்ல மட்டும் தான் என்ன பண்ணியிருக்கு, இன்டர்செக்ட் பண்ணியிருக்கு இல்லையா. அப்போ திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன். அடுத்தது பாருங்க, அதே மாதிரி இந்த தேர்ட் கிராஃப் பார்த்தீங்கன்னா இதுவும் ரெண்டு பிளேஸ்ல இன்டர்செக்ட் ஆயிருக்கு. எங்க பி கியூன்னு ரெண்டு பிளேஸ்ல இன்டர்செக்ட் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் அ ஃபங்க்ஷன். அப்போ வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டை வச்சு நம்ம கொடுத்துருக்கிற கிவன் கிராஃபு ஃபங்க்ஷனா இல்லையான்னு நம்ம என்ன பண்ணிடலாம், கிளியரா என்ன பண்ணிட முடியும், நம்மளால சொல்லிட முடியும். ஓகேவா, இப்போ நம்ம முன்னாடி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் யர் ஃபங்க்ஷன் பார்த்தோம்ல, அதுக்கு ஒரு சம்மை நம்ம வந்து மாடல் சம் எப்படி போட போகிறோம், அதை கொடுத்துட்டாங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை எப்படி அந்த 4 ஃபார்மில் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ ஒரு மாடல் ப்ராப்ளம் வச்சு அதை தெரிஞ்சுக்கலாமா. இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் 1.11 பார்க்கலாம். Let a equal to 1 2 3 4, b equal to 2 5 8 11 14, b 2 sets. Let f such that a tends to b be a function given by f of x equal to 3x minus 1. Represent this function by arrow diagram in a table form as a ordered pair. Fourth one, graphical form. ஸோ இந்த 4 ஃபார்மில் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபங்க்ஷனை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை எப்படி இந்த 4 ஃபார்மில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம், ஒர்க் அவுட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஓகே, நவ் சி ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், கிவன் தட்லாம் எடுத்து நம்ம கிளியராக எழுதிக்கணும். இங்கே பாருங்கள், கிவன் தட் எழுதிட்டோமா. வாட் இஸ் கிவன், ஏ ஈக்குவல் டு 1 2 3 4, b equal to 2 5 8 11 14. அப்புறம் இந்த ஃபங்க்ஷனை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம், எதுலேருந்து ஃபங்க்ஷன் போகுது, a to b, f such that. பாருங்கள், இந்த ஒவ்வொரு மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷன்ஸையும் நம்ம எப்படி ரீட் பண்ணுறோங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ f such that a tends to b, then f of x equal to 3x minus 1. இப்போ இதை ஒவ்வொரு வேயாக நம்ம என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த 4 வேலையும் ரெப்ரசன்ட் பண்ணணும் இந்த ஃபங்க்ஷனை. பிஃபோர் தட் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ பாருங்கள், திஸ் இஸ் த ஃபங்க்ஷன் ப்ராசஸ். இந்த ஃபங்க்ஷன் என்ன ப்ராசஸ் பண்ண போகிறதுங்கிறது தான் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x minus 1. இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, இதில் ஏலாம் இன்புட்டு. இப்போ இந்த இன்புட்லாம் நம்ம போட்டு ப்ராசஸ் பண்ணோம்னா இந்த கரஸ்பாண்டிங் ஒவ்வொரு இன்புட்க்கும் நமக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு நம்ம முதல்ல என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளால் இந்த 4 ஃபார்ம்ஸில் நம்மளால் ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அப்போ முதல்ல அந்த இன்புட் எல்லாம் உள்ளே போட்டு ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா. அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, ஏவோட ஒவ்வொரு வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி எனக்கு ஃபர்தராக அதுக்கு என்ன ஆன்சர் வருதுங்கிறத நான் பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், எக்ஸுக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், 1 போட போகிறேன். அப்போது எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு இந்த 3x minus 1ல் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 3 into 1 minus 1. அப்போ 3 1s are 3. 3 minus 1 equal to what, 2. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 2. எஃப் ஆஃப் 2 போடும்போது 3 into 2. இப்போ minus 1. 3 2s are என்ன, 3 2s are 6. 6 minus 1 equal to 5. நெக்ஸ்ட்டு f of 3. xக்கு 3 போடுறோம். அப்போது 3 into 3 minus 1. 3 3s are என்ன, 3 3s are 9 இல்லையா, 9 minus 1. 9 minus 1
8. லாஸ்ட் வேல்யூ f of 4 போடுங்க. இப்போ f of 4 போட்டோம்னா என்ன வருது? 3 into 4 minus 1. 3 4s are 12. 12 minus 1 equal to 11. இப்போ பாருங்க ஒவ்வொரு இன்புட்டும் உள்ள போட்டோம், அதுக்கு நமக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு அவுட்புட் நமக்கு இதில் கிடைச்சிடுச்சு. ஸோ இந்த அவுட்புட்டை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 4 ஃபார்மில் ஒவ்வொரு ஃபார்மில் நம்ம என்ன பண்ணணும், அதை ரெப்ரசன்ட் பண்ணணும். எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஆரோ டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நான் ஃபஸ்ட்டு ஆரோ டயக்ராமை போடுறேன். ஆரோ டயக்ராம் போடலாம், இல்லை ஆர்டர் பேஸில் எழுதலாம், கிராஃபிக்கல் ஃபார்மில் எழுதலாம், டேபிள் ஃபார்மில் எழுதலாம், எது வேணாலும் எழுதலாம். இந்த ஆர்டரில் தான் நம்ம போடணும்னு இல்லை, எந்த ஆர்டர்லையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாற்றி போட்டுக்கலாம். சரியா? இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் முதல்ல என்ன எடுத்துக்கிறேன்னா, நான் செட் ஆஃப் ஆர்டர் பேஸை நான் எழுதுகிறேன். First set of ordered pairs. So for ordered pairsல நான் first போட்டிருக்கேன். பாருங்க ordered pairs formல நான் represent பண்ண போறேன். அப்போ ordered pairல நான் இந்த function f equal to எழுதுங்க. பாருங்க first 1 போடும்போது எனக்கு என்ன அவுட்புட் கிடைச்சது, 2 கிடைச்சது இல்லையா? அப்போ போடும்போது 1,2. அடுத்தது 2 போடும்போது 5 and for 3 8. For 4 11. So this is the way of representing a function in ordered pair form. இதை நம்ம லாஸ்ட் வீடியோலேயே என்ன பண்ணோம், எக்ஸாம்பிள் சம்லேயே பார்த்துட்டோம் இல்லையா, எக்ஸசைஸில் ஒர்க் அவுட் பண்ணும் போதே. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஆர்டர் பேரில் நம்ம போடுவோம். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, அடுத்தது வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டேபிள் ஃபார்மில் போட போகிறேன். இப்போ டேபிள் ஃபார்மில் போடலாமா? அப்போ டேபிள் ஃபார்மில் எப்படி போட போகிறோம், ஒன்றும் இல்லை, சிம்பிளாக என்ன பண்ண, ஒரு டேபிளை நம்ம ட்ரா பண்ணிக்கணும். நம்ம கிராஃப்லாம் நம்ம போட்டிருப்போம் இல்லைங்களா 9th இந்த கிராஃபில் ட்ரா பண்ணும்போது இந்த மாதிரி டேபிளர் காலம் மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள், எக்ஸு ஒய் போட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரி டேபிளை ட்ரா பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், போடணும். இப்போ பாருங்கள் டேபிள் ஃபார்மை ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ டேபிள் ஃபார்மில் எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த டேபிளில் என்ன போடணும், மேலே இருக்கிற இந்த பாக்ஸில் எக்ஸு, இது என்னது ஒய்னும் போடலாம், இல்லைனா எஃப் ஆஃப் எக்ஸுன்னும் போடலாம். எப்படி போட்டாலுமே போத் ஆர் கரெக்ட். ஏன்னா ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இல்லையா, அதனால் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டாலும் சரி. இப்போ இதில் ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூஸோ அதெல்லாம் எழுதுங்க. 1 2 3 4 வேல்யூஸ் தானே. இங்கே நமக்கு இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு நமக்கு என்ன வந்தது, 1 போடும்போது இங்கே இருக்குது பாருங்கள், அந்த ஆர்டர் பேரில் இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட்லாம் எஃப் ஆஃப் எக்ஸில் நமக்கு கிடைச்சது தான். ஸோ 2 5 8 and 11. ஸோ இதான் டேபிள் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணுறது. இங்கே பாருங்கள், இதை ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னும் போடலாம், இல்லை வெறுமனே ஒய்னும் போடலாம், இல்லைனா எஃப் ஆஃப் எக்ஸ்னும் போடலாம். ஓகேவா? எப்படி ரெப்ரசன்ட் பண்ணாலும் அது கரெக்டாக தான் இந்த நோட்டேஷனை இந்த இடத்துல இந்த கீழே இருக்கிற இந்த ரோவில். ஓகே, இப்போ செகண்ட் ஃபார்மும் நம்ம போட்டுட்டோம். அடுத்தது என்னது, தேர்ட் ஒன்று ஆர்டர்ட் பேர். ஸோ ஆர்டர்ட் பேரும் எப்படி, சாரி ஆரோ டயக்ராம். ஃபஸ்ட்டு ஒன்று செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர் போட்டோம், செகண்டு டேபிள் ஃபார்ம் போட்டோம், தேர்ட் ஒன்று ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராம் நமக்கு தான் ஏற்கனவே போட தெரியுமே, நம்ம தான் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம், அதை ஆல்ரெடி எப்படி போடுறதுங்கிறதெல்லாம் நம்ம அந்த எக்ஸாம்பிள்ஸ்லேயே நம்ம நிறைய பார்த்துட்டோம் லாஸ்ட் வீடியோலே இல்லையா? அதாவது எக்ஸசைஸ் 1.3லேயே நம்ம ஆரோ டயக்ராமை எப்படி ட்ரா பண்ணணுங்கிறத பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் நான் இப்போ போட போகிறேன் உங்களுக்கு. பாருங்கள் ஆரோ டயக்ராம். ஸோ இப்போ ஆரோ டயக்ராம் போடும்போது என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஒரு செட்டை ட்ரா பண்ணிக்கிறோம், ஒரு எலிப்ஸ், இந்த பக்கம் ஒரு எலிப்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு நவ் நேம் திஸ் as x and this one as what, y. xyயில் அந்த ஃபங்க்ஷனை நமக்கு எதில் கொடுத்துருந்தாங்க, f from a to bன்னு கொடுத்துருந்தாங்க கிளியராக. ஓகேவா? அதனால் இங்கே எழுதும்போது a to bன்னு நம்ம எழுதிக்கணும். a to b என்ன ரிமெம்பர் பண்ணுது உங்களுக்கு, a to b ஹோட்டலில் ஞாபகம் வருதா? ஓகே, a to b. இப்போ பாருங்கள், ஏல எல்லாம் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, 1 2 3 and 4. இப்போது இதுக்கு கரஸ்பாண்டிங் என்னென்ன நம்பர்ஸ் வந்தது இதை எழுதக்கூடாது, அந்த செட் பியில் என்னென்னலாம் எலமெண்ட்ஸ் இருந்தோ அதெல்லாம் எழுதணும். பாருங்கள் 2 5 8 11 and 14 அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் இந்த பி செட்குள்ளே நமக்கு வந்துடணும். ஸோ 2 5
8 11 and 14. ஸோ எல்லா எலமெண்ட்ஸ் இப்போ எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், ஆரோ டயக்ராம் போடணும். அதாவது from f such that a tends to b, ஏலேருந்து bக்கு ஃபங்க்ஷன் போகுது இல்லையா. அப்போ பாருங்கள் நமக்கு கிளியராக தெரியுது. இந்த டேபிளர் காலம் வச்சே நம்ம பார்த்துக்கலாம். x1 இருக்கும்போது f of x 2 இல்லையா. அப்போ என்ன பண்ணணும், ஆரோ டயக்ராமை நம்ம என்ன பண்ணணும், இதில் ஈஸியாக நம்ம என்ன பண்ணோம் போட்டுக்கலாம். பாருங்கள் 1, இப்போ 1லேருந்து எங்கே போகுது, 2க்கு போகுது இல்லையா. அப்போ கரெக்டாக ட்ரா பண்ணுங்கள். ஸ்கேல் வச்சு அழகாக நீட்டாக போடுங்க நீங்கள். 1லேருந்து 2, நெக்ஸ்ட்டு 2 எங்கே போகுது, 5, 2 to 5, அடுத்தது 3 to 8, 3 to 8, நெக்ஸ்ட்டு 4 to 11, 4 to 11 போட்டாச்சு. ஸோ இது f such that a tends to b எழுதியாச்சு. இப்போ see here all the elements in set A has one image in B, therefore it is a function. இப்போ இதை function எழுதலாம். இங்கே பாருங்க, all the elements in A has unique image in B, therefore it is a function. ஸோ அப்போ நம்ம it is a function நம்ம சிம்பிளாக சொல்லிடலாம். இதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் அந்த பி செட்டில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டோட தான் என்ன பண்ணியிருக்கு, ரிலேஷனை வச்சிருக்கு இல்லையா. அதனால இதை நம்ம என்னன்னு சொல்லிட்டோம், சிம்பிளாக ஃபங்க்ஷன் சொல்லிட்டோம். ஆரோ டயக்ராமை போட்டு அடுத்தது வந்து 4th ஒன்று லாஸ்ட்டாக, அது என்னது 4th ஃபார்மு, கிராஃபிக்கல் ஃபார்ம் இல்லையா. அப்போ கிராஃப் ஃபார்ம் ஏற்கனவே கிராஃப்னு போட்டுட்டு இப்போ அது கிராஃபில் நம்ம இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம், எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்ட்டு. அப்போ என்ன பண்ணணும், கிராஃபில் போடும்போது நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணி என்ன பண்ணணும்னா இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனை நாம் இப்போது போடணும். அதை எப்படி போடுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கிராஃபு நான் முதல்ல ஆக்சிஸ் மட்டும் இப்போ போட்டிருக்கேன். இப்போ இந்த கிராஃபில் நம்ம என்ன பண்ணணும், அந்த நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா, கிடச்ச அந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், இதில் என்ன பண்ணணும், பிளாட் பண்ணணும். ஸோ எப்படி பிளாட் பண்ண போகிறோம் பாருங்கள். ஓகே, நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியாச்சு, எக்ஸ் ஆக்சிஸ் பாருங்கள், எக்ஸு எக்ஸ் டேஷு ஒய் டேஷ், இதை தான் கோஆர்டினேட் ஆக்சிஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மீட்டிங் பாயிண்ட் வந்து 0, ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற அந்த 0 தான் என்னது ஆரிஜின் இல்லையா. இப்போ என்ன பண்ணலாம், இதில் பிளாட் பண்ணலாம். முதல்ல நான் வேல்யூஸ் எல்லாம் இங்கே மார்க் பண்ணியிருக்கிறேன். அப்ராக்சிமேட் தான், நீங்கள் ஸ்கேலை வச்சு நீட்டாக போடும்போது உங்களுக்கு அழகாக வரும். 1 2 3 4 5 6 7. இப்போ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒய்க்கு கிடைச்ச வேல்யூஸ்லாம் எப்படி கிடச்சிருக்குதுன்னா 2 5 8 11 அப்படி கிடச்சிருக்கு இல்லையா. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதில் 2 2வாக எடுத்துக்கிறேன் நான் யூனிட்ஸை. ஏன்னா 1ஆக எழுதுனா ரொம்ப லென்த்தியாக போகும், அதனால் நான் 2 2வாக எடுத்துக்கிறேன். 2 4 6 8 10 12 14. இது கிராஃப் ஷீட்டில் போடணுமான்னு கேட்காதீங்க, கிராஃப் ஷீட் கிடையாது. நம்ம பிளெயினாக நம்ம மேக்ஸ் நோட்டில் நம்ம எப்படி போடுவோமோ அதே மாதிரி ஸ்கேலை வச்சு நீங்கள் போட்டுட்டு ஆக்சிஸை ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஸ்கேலே ஒரு சென்டிமீட்டராக இருக்கும் இல்லையா, 1 சென்டிமீட்டருக்கும் அழகாக அந்த டாட்ஸை கரெக்டாக கேப்பில் அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நம்பரை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுவே ரொம்ப நீட்டாக வரும். ஓகேவா. இப்போ பாருங்கள், பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் பிளாட் பண்ணிட்டேன். இந்த பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணதுக்கு நான் என்ன ஸ்கேலை யூஸ் பண்ணேங்கிறத நான் இங்கே எழுதிடுறேன் ஃபஸ்ட்டே, ஏன்னா அதை நீங்கள் மறந்துடுவீங்க, யாரும் எழுத மாட்டீங்க. ஸோ இங்கேருந்தே இந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம கிராஃப் போடும்போது ஈஸியாக போடுவோம். கிராஃப் தனியாக ட்ரா பண்ணுவோம் இல்லையா, அந்த கிராஃப் பேப்பரில் போடுவோமே அந்த டைம்லலாம் அந்த ஸ்கேல் உங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியும். அப்போ ஃபஸ்ட் என்ன பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் போட்டிருக்கேன் இல்லையா, எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு எவ்வளோ தான் எடுத்திருக்கேன் நான், 1 யூனிட் எடுத்திருக்கேன். ஸோ ரைட் ஹியர். அண்ட் இன் ஒய் ஆக்சிஸ்
I have taken 2 units for a centimeter. So 1 centimeter equal to what? 2 units. So அதை நான் இங்கே எழுதிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்? நான் பிளாட் பண்ண போகிறேன். பாருங்க என்ன வந்தது நமக்கு? 1 x1 இருக்கும்போது f of x 2, அப்புறம் 2 இருக்கும்போது 5, 3 இருக்கும்போது 8, 4 இருக்கும்போது what? 11 இல்லையா? அப்போ இதை அப்படியே எக்ஸாக்டாக அதில் நம்ம என்ன பண்ணிடணும்? பிளாட் பண்ணிடணும். என்னது ஃபஸ்ட்டு ஒன்று 1,2. இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பர் ஆர்டர்ட் பேரில் ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பரை எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், செகண்ட் இருக்கிற நம்பரை ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். இதுதானே நமக்கு ரூலு. நம்ம சின்ன கிளாஸ்லேருந்தே இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ 1,2 இந்த 1லேருந்து இந்த 2லேருந்து வர இந்த லைனும் அப்படியே இன்டர்செக்ட் பண்ணுற இந்த பாயிண்ட்டு தான் என்னது 1,2. ஸோ பிளாட் பண்ணிவிட்டு இதை என்ன எழுதலாம்? 1,2ன்னு எழுதலாம். அடுத்தது 2 வந்து எங்கே போகுது பாருங்கள்? 5. இப்போ 2 5 போது எங்கே வரும்? 4க்கும் 6க்கும் நடுவில் வரும். ஸோ 2 to 5 அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம போடுறோம் இங்கே. ஸோ அதனால் கொஞ்சம் மேக்ஸிமம் நம்மளால் எவ்வளோ வந்து பர்ஃபெக்டாக போட முடியுமோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனோட போடலாம். ஓகே, ஸோ 2,5 ட்ரை பண்ணலாம். அடுத்தது 5,8. ஸோ இதை நான் பிளாட்டிங்க்கு மட்டும்தான் இந்த பர்ஃபெக்ஷனை சொல்கிறேன், நாட் ஃபார் கேல்குலேஷன். ஓகேவா? ஒர்க் அவுட்டை வந்து கரெக்டாக தான் போடணும். இப்போ இதில் நம்ம வந்து கிராஃப் பேப்பர் இல்லாமல் போடுறதுனால இதை கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக பிளாட் பண்ணிக்கலான்னு சொல்கிறேன். ஓகே, தேர்டு அடுத்தது 3,8. இப்போ பாருங்கள் 3லேருந்து 8 எங்கே இருக்குது பாருங்கள்? எக்ஸாக்டாக இந்த இடம் இருக்குது இல்லையா? ஸோ அந்த இடத்துல 3,8 பிளாட் பண்ணிக்கலாம். ஸோ 3,8 இதை போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 4,11. ஸோ 4லேருந்து இப்போ 11ன்னு பார்த்தீங்கன்னா 10க்கு கொஞ்சம் மேலே. இப்போ 4,11. ஸோ எல்லாமே என்ன பண்ணியாச்சு? பிளாட் பண்ணியாச்சு இல்லையா? இப்போது இந்த சம்மில் நம்ம என்ன பண்ணோம்? ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருந்தாங்க பாருங்கள். f of x equal to 3x minus 1ன்னு கொடுத்த அந்த ஃபங்க்ஷனு 2 நான் எம்டி செட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனை ப்ராசஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்? வேல்யூஸை இன்புட் போட்டு அதை ப்ராசஸ் பண்ணி ஒரு அவுட்புட் நமக்கு கிடச்சிது. அந்த அவுட்புட்டை யூஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை நம்ம 4 வேலை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸில் எழுதியிருக்கோம், செகண்டு டேபிள் ஃபார்மில் எழுதியிருக்கோம், தேர்டு ஆரோ டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம், அண்ட் ஃபைனலி எதில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம்? கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தீஸ் ஆர் த 4 ways ஆஃப் ரெப்ரசன்டிங் அ ஃபங்க்ஷன். எந்த ஃபங்க்ஷனை வேணாலும் நம்ம இந்த 4 waysல என்ன பண்ண முடியும்? ஈஸியாக ரெப்ரசன்ட் பண்ண முடியும். உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? கிளியரா? ஸோ இது வந்து இந்த மாடலில் இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷன் ஆஃப் யர் ஃபங்க்ஷன் இன் 4 ways. இந்த மாடல் சம் வந்து 5 மார்க் சம்மில் கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த மாடல்லேருந்து உங்களுக்கு ஒரு சம்மு கட்டாயமாக வரும். ஸோ ரொம்ப ஈஸி, அதனால நல்லா இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே இப்போ நம்ம அந்த வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டை ஆல்ரெடி பார்த்துட்டோம். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ ஃபங்க்ஷன் இப்போ எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதும் பார்த்தோம் இல்லையா? இப்போ டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஸோ டைப்ஸ் எத்தனை இருக்குது? What are the types of function? One function, many to one function, on to function, into function. So there are 4 types: one, many one, on to, and into functions. Now let's see what are these functions explain. இந்த ஒவ்வொரு டைப்பும் நமக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுதுங்கிறத இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? First, one function, a function that maps distinct elements of its domain to distinct element of its codomain. பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரியரா தொடக்கத்துலேருந்து ஃபங்க்ஷன்ஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து, ஐ மீன் ஃபங்க்ஷன்ஸ் பிஃபோர் ஃபங்க்ஷன்ஸ், ரைட் ஃப்ரம் ரிலேஷன்ஸ் வி ஆர் சீயிங் திஸ் டொமைன் அண்ட் கோடொமைன். அப்போது ஃபங்க்ஷன் தட் மேப்ஸ் elements of its domain to its distinct element of its codomain. அப்போ distinct means what? Different. ஒவ்வொரு, அதாவது டொமைனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு distinct எலமெண்ட்டும் கோடொமைனில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு distinct எலமெண்ட்டோட என்ன பண்ணியிருக்கோம்? மேப் ஆயிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பாருங்க, 1 is mapped with C and 2 is mapped with A and 3 is mapped with D. இங்க இருக்கிற டிஃப்ரெண்ட் எலமெண்ட் இங்க இருக்கிற ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டோட என்ன பண்ணியிருக்கு? மேப் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டு ஒவ்வொன்றுத்தோட மேப் ஆயிருக்கிற இந்த மாதிரியான ஃபங்க்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? one ஃபங்க்ஷனை நம்ம சொல்கிறோம். A one ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ கால்ட் அன் இன்ஜெக்ஷன் ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு வந்து இன்னொரு நேம் என்ன? one ஃபங்க்ஷனுக்கு இன்ஜெக்ஷன் ஃபங்க்ஷனு நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த one ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ண முடியும்? அதை சொல்ல முடியும். இன்ஜெக்ஷன் ஃபங்க்ஷனு நம்ம என்ன பண்ணுறோம்? அதை
சொல்கிறோம். ஓகே பாருங்க, இதை இன்னொரு இதுலேருந்து ஒரு ரிசல்ட்டை நம்ம இன்ஃபர் பண்ணியிருக்கோம். எப்படி? if for all a1 comma a2 belongs to capital A, f of a1 equal to f of a2 implies a1 equal to a2, then f is called 1 function. இப்போ ஒரு செட் A இருக்கு, நம்ம தொடக்கத்துல இருந்து சொல்றோம் செட் வந்து நான் எம்டி செட் தான். இங்க எல்லாமே ஒரு நான் எம்டி செட் இருக்கு, அதுல இருந்து ஏதோ 2 எலிமெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம், ரைட்? a1 and a2 belongs to set A. இப்போ அதை வச்சு நம்ம ஃபங்க்ஷன் ஜென்ரேட் பண்றோம். f of a1 equal to f of a2 நம்ம சொல்லிட்டோம்னா, இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம்னா, f of a1 f of a2 கண்டுபிடிக்கும் போது அந்த a1 a2 ஈக்குவலா வருது அப்படின்னு சொன்னோம்னா a1 ஈக்குவல் டு a2ன்னு இருக்கும். அப்போ a1 a2 ஈக்குவலா இருக்கும். அப்போ அந்த ஃபங்க்ஷனை நம்ம என்னன்னு சொல்லலாம்? நம்ம 1 ஃபங்க்ஷன் நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம சிம்பிளா இங்கே ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துருக்கோம். என்ன எக்ஸாம்பிள் பாருங்களேன்? மேக்கிங் கால்ஸ் அஸ் அ ஃபங்க்ஷன். நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ கால் பண்ணுவீங்க இல்லையா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நம்ம கால் பண்ணுவோம் இல்லையா? அப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் உங்க ஃப்ரெண்ட் யாரோ உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு ஒரு நீ கால் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும் தான் இருப்பாங்களா? நமக்கு நிறைய ஃப்ரெண்ட் இருப்பாங்க இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டோட நம்ம கால் பண்ணி பேசுகிறோம், அதுக்கப்புறமா இன்னொரு ஃப்ரெண்டோட ஒரு கால் பண்ணி பேசுகிறோம், அதுக்கப்புறம் தேர்டாக இன்னொரு ஃப்ரெண்டோட கால் பண்ணி பேசுகிறோம். அப்போ அந்த 3 கால், ஃபஸ்ட்டு கால் ஒரு ஃப்ரெண்டோட, செகண்ட் கால் ஒரு ஃப்ரெண்டோட, தேர்ட் கால் ஒரு ஃப்ரெண்டோட. அப்போ ஒரு காலும் ஒரு ஃப்ரெண்டோட கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா? அப்போ டிஸ்டிங்க்ட் கால்ஸ் 3 கால்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த 3 கால்ஸ் 3 ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம பேசியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி அந்த டிஸ்டிங்க்ட் தான் நம்ம இந்த 1 ஃபங்க்ஷன்ல நம்ம சொல்றோம். ஃபார் ஈச் distinct element there should be another element in என்ன codomain. அதாவது an element வந்து a element from the domain has to map with another distinct element in B. This is called 1 function. அப்ப define 1 function கேட்டாங்கன்னா என்ன எழுதணும்? a function that maps distinct elements of its domain to the distinct elements of its codomain. ஓகேவா? இது புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ நெக்ஸ்ட் அதை பேஸ் பண்ண ஒரு இல்லஸ்ட்ரேஷன் ஒன்று பார்க்கலாம், ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். பாருங்களேன், இப்போ நான் இங்கே ஒரு செட் ஒன்று எடுத்திருக்கேன், 2 நான் எம்டி செட். செட் A ஈக்குவல் டு 1 2 3 4 அண்ட் செட் B ஈக்குவல் டு ABCDன்னு எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபங்க்ஷனை நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். என்ன டிஃபைன் பண்ணியிருக்கேன் பாருங்க? F ஈக்குவல் டு 1 A 2 B 3 D 4 Cன்னு ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் Gன்னு ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கேன். நம்ம முதல்ல இந்த f ஃபங்க்ஷனை நம்ம பார்க்கலாம். அப்போது நம்ம ரெப்ரசன்டிங் எ ஃபங்க்ஷன் இன் ஆர்டர் பேர் ஃபார்ம். இப்போ தானே கொஞ்சம் முன்னாடி நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டினேன் இல்லையா? இங்கே பாருங்கள், இந்த ஃபங்க்ஷன் ஆர்டர் பேர் ஃபார்மில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் வந்து வெரிஃபை பண்ண போகிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏரோ டயக்ராம் போட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து எந்த டைப்பில் போகுது அப்படிங்கிறத வெரிஃபை பண்ண போகிறேன். அப்போ ஏரோ டயக்ராமுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்த பக்கம் 2 எலாங்கேட்டடாக 2 சர்க்கிள் போட்டுட்டு, இப்போ ஃபஸ்ட்டு செட் ஏல 1 2 3 4 எடுத்துட்டேன். செட் பியில் ABCDEF அப்படின்னு நான் என்ன பண்ணிடுறேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட போட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதில் ஃபங்க்ஷன் எதுலேருந்து எதோட மேப் ஆயிருக்குன்னு பாருங்க. 1 is mapped with A, so join 1 and A, and 2 is mapped with B, 3 is mapped with D and 4 with C. ஸோ எல்லாமே அதோட மேப்பாக இருக்கிற எலமெண்ட்டோட ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, ஏரோ போட்டுட்டோம்னா F. இப்போ பாருங்கள், இந்த ஏல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட், ஐ மீன் டிஸ்டிங்க்ட் எலமெண்ட், ஈச் டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் இன் A இஸ் மேப்டு வித் டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் இன் செட் B. ஸோ ஒன்னோட தான் ரிலேஷன் வச்சிருக்கு பாருங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் 1 ஃபங்க்ஷன். ஓகேவா? ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒவ்வொரு எலமெண்ட்டோட மட்டும்தான் மேப் ஆயிருக்கு, அதனால இதை 1 ஃபங்க்ஷன் சொல்றோம். இப்போ இங்க பாருங்க, இந்த G ஃபங்க்ஷன் பாருங்க. G ஃபங்க்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க? 1 B 2 B 3 C 4 Eன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அகெயின் இதை இந்த ஆர்டர் பேர்ல, சாரி, இந்த ஏரோ டயக்ராம்ல அகெயின் என்ன பண்ணலாம், நம்ம இங்க ட்ரா பண்ணலாம். இப்போ ட்ரா பண்ணோம்னா பாருங்க, சேம் செட் ஏல 1 2 3 4 போட்டாச்சு, பில வந்து ABCD போட்டாச்சு. இப்போ மேப் ஆயிருக்கிறத ட்ரா பண்ணுங்க. 1 to B, 1லேருந்து Bக்கு போட்டாச்சு. நெக்ஸ்ட் 2 to B போட்டாச்சு. நெக்ஸ்ட் 3 to என்னது C போட்டாச்சு. அண்ட் 4லேருந்து என்ன பண்ணியிருக்கோம், 4 to E போட்டாச்சு. இப்போ இதில் பாருங்க,
ஒவ்வொரு டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்டுக்கும் ஒரு இங்கே டிஸ்டிங்க்டான ஒரு கோடோமைனில் ஒரு டிஸ்டிங்க்டான எலமெண்ட் கிடைச்சிருக்கான்னு பார்த்தோம்னா கிடைக்கல. ஏன்னா 1க்கும் பின்னு ஒரு இமேஜ் கிடைச்சிருக்கு, 2க்கும் பின்னு ஒரு இமேஜ் கிடைச்சிருக்கு. ஓகேவா? அப்போ இட் இஸ் நாட் 1 ஃபங்க்ஷன். ஜி வந்து என்ன ஃபங்க்ஷன் இல்லை, 1 ஃபங்க்ஷன் இல்லை. அப்போ 1 ஃபங்க்ஷன் இல்லைன்னா அப்போ இது எந்த டைப்பில் வரும் அதை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். இட் இஸ் நாட் அ 1 ஃபங்க்ஷன் அவ்வளோதான். பட் ஆனால் இட் இஸ் அ ஃபங்க்ஷன், இது வேற டைப்பில் வரும். புரிஞ்சுதா? அப்போ 1 ஃபங்க்ஷன்னா ஒரு எலமெண்ட்டோட தான் என்ன வச்சுருக்கணும், அந்த கரஸ்பாண்டன்ஸ் வச்சுருக்கணும், ரிலேட்டடாக இருக்கணும். ஒன்னோட தான் என்ன பண்ணியிருக்கணும், மேப் ஆகிருக்கணும். ஸோ 1 மேப் ஆயிருந்ததுன்னா அது 1 ஃபங்க்ஷன். அதுதான் உங்களுக்கு பாருங்கள் இங்கே கிளியராக 1 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே இருக்கிற ஒரு எலமெண்ட்டு இங்கே இருக்கிற ஒரு எலமெண்ட்டோட மேப் ஆகிருக்கணும். ஸோ இங்கே பாருங்கள் இங்கே இருக்கிற 2 எலமெண்ட்டு ஒரே எலமெண்ட்டோட இங்கே மேப் ஆகிருக்கு. அதனால் இது 1 ஃபங்க்ஷன் இல்லை, 1 ஃபங்க்ஷன் கிடையாது. அப்போ இது வேற ஒரு ஃபங்க்ஷன். அது எந்த டைப்பில் வருதுங்கிறத நம்ம பின்னாடி வர இதில் ஸ்லைட்ஸில் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த 1 ஃபங்க்ஷன்னா என்னன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? நெக்ஸ்ட் many one function. What is meant by many one function? See here what is given in the definition. A function f such that a tends to b is called many one function if 2 or more elements of a have same image in b. 2 நல்லா பாருங்க, 2 or more elements of a have same image in b. அப்போ இந்த ஏல இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, 2 or more elements have same image in b. நம்ம ப்ரீவியஸாக நம்ம இப்போ பார்த்தோம்ல இதில் g ஃபங்க்ஷன், இது வந்து என்னது, many one function. 2 or more elements in a has same image in b. பாருங்க 1க்கும் 2க்கும் சேம் இமேஜ் இருந்தது. அப்போ இது 1 ஃபங்க்ஷன் கிடையாது, இது என்ன ஃபங்க்ஷன், many one ஃபங்க்ஷன். புரிஞ்சுதா? அப்போ இது எந்த டைப்பில் இது வந்ததுன்னு இப்போ. ஸோ இது many one ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிள். அப்போ என்ன பண்ணியிருக்கோம் பாருங்க, 2 or more elements of a have same image in b. இப்போ இதில் பாருங்க, செட் a equal to ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள், செட் a equal to 1 2 3 4 5ன்னு எடுத்துருக்கோம், b equal to x y z. அப்போ ஃபங்க்ஷன் பாருங்க ஆர்டர் பேஸில் கொடுத்துருக்குறாங்க. 1, x 2, x 3, z 4, y 5, z 2, z. இப்போ பாருங்க டிஸ்டிங்க்டாக இருக்கா இல்லை எல்லாமே டிஸ்டிங்க்டாக மேப் ஆயிருக்கா, எப்படி மேப் ஆயிருக்கு நம்ம அப்படியே இதுலேயே ஆர்டர் பேர் வச்சு செக் பண்ணலாம். பாருங்க 1 வந்து எக்ஸோட மேப் ஆயிருக்கு, 2 எக்ஸோட மேப் ஆயிருக்கு, அப்புறம் 3 வந்து எதோட மேப் ஆயிருக்கு, இசட்டோட மேப் ஆயிருக்கு, 4 ஒய்யோட மேப் ஆயிருக்கு, 5 அகெயின் எக்ஸோட மேப் ஆயிருக்கு, அண்டு 2 அகெயின் இன்னொரு முறை என்ன பண்ணியிருக்கு, இசட்டோட என்ன பண்ணியிருக்கு, மேப் ஆயிருக்கு இல்லையா? சரி, ஓகே. ஸோ அப்போது இது வந்து நமக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம இங்கே இந்த இடத்துல நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, இங்கே பாருங்கள் இதில் வந்து முன்னாடி 2, இசட்டுன்னு இன்னும் ஒரு ஆர்டர் பேர் இருந்துச்சு. சாரி, அது தப்பாக டைப் பண்ணும்போது somewhat I have missed it seems. சாரி ஃபார் தட். அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ 1 வந்து எக்ஸோட மேப் ஆயிருக்கு, 2 எக்ஸோட மேப் ஆயிருக்கு, 3 இசட்டோட மேப் ஆயிருக்கு, 4 ஒய்யோட மேப் ஆயிருக்கு, அண்ட் அகெயின் 5 எக்ஸோட மேப் ஆயிருக்கு இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 1 2 5 இது 3 எது ஒரே எலமெண்ட்டோட என்ன பண்ணியிருக்கு, மேப் ஆயிருக்கு. அதாவது 1 for 1 2 and 5 we got same image x. அப்போ many to 1, அதான் many elements of set A is mapped with one single element in B. That single element is x. இப்போ இந்த மாதிரி a function on f such that a to b is called many one function if 2 or more elements of A have same images in B. இதை தான் நம்ம இங்கே கிளியராக இந்த எக்ஸாம்பிளில் இங்கே பார்த்தோம். இங்கே பாருங்கள் அதே மாதிரி இப்போ இங்கே ஒரு ஆரோ டயக்ராமில் இன்னொரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம், பர்சன்ஸு ஃபில்ம்ஸு அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், ஸோ நம்ம கிளாஸில் இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு என்ன பண்ணுறாங்க, பிக்சருக்கு போகிறாங்க. இப்போ நம்ம லெட்டஸ் டேக் F1 வந்து ஏதோ ஒரு சம்வாட் விஜய் மூவி, F2 வந்து சூர்யா மூவி, F3 வந்து தனுஷ் மூவி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்படின்னா எல்லாருக்குமே எல்லா ஹீரோஸும் எல்லாருக்கும் பிடிக்குமா, பிடிக்காது இல்லையா? ஒவ்வொருத்தருக்கு மேலே ஒரு க்ரேஸ் இருக்கும் இல்லையா? ஒருத்தருக்கும் ஒரு மூவியை லைக் பண்ணுவாங்க. அதனால யாருக்கு எந்த ஹீரோவை பிடிக்குமோ அவங்க அந்த மூவியை சூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், P1 எங்கே போகிறாங்க, F1 மூவிக்கு போகிறாங்க, அப்புறம் P2 F3க்கு போகிறாங்க. வெறும்னே P1 மட்டும்தான் F1 பார்க்குறாங்களான்னு பார்த்தீங்கன்னா இந்த 7 மெம்பர்ஸில் எத்தனை பேர் பாருங்கள்,
P1 P4 அப்புறம் P6 P7 இவங்க எல்லாரும் எதுக்கு போயிருக்காங்க F1 மூவிக்கு போயிருக்காங்க. அப்போ F1 யாரோட மூவின்னு சொன்னோம் நம்ம விஜயோட மூவின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அங்கே போயிருக்காங்க. அடுத்தது P2 அண்டு P5 இங்கே யாரோட மூவிக்கு போயிருக்காங்க F3 நம்ம யார் சொன்னோம் தனுஷ் சொன்னோம் இல்லையா, தனுஷோட மூவிக்கு போயிருக்காங்க. அடுத்தது P3 அண்டு P7 இவங்க 2 பேர் மட்டும் யாருக்கு போயிருக்காங்க F2 யார் சொன்னோம் சூர்யாவோட மூவிக்கு போயிருக்காங்க. அப்போ நிறைய பேர் யாருக்கு போய் பார்த்துருக்காங்க, அப்போ யாருக்கு போய் பார்த்துருக்காங்கப்பா விஜய். ஸோ நிறைய லாட் ஆஃப் ஃபேன்ஸ் ஃபார் விஜய் இட் சீம்ஸ் இல்லையா. அப்போது இதுதான் மெனி ஒன். இப்போ நம்ம எதுக்கு நம்ம இந்த இடத்துல இங்கே வந்து இவங்களெல்லாம் நம்ம இண்டிகேட் பண்ணோம் கோட் பண்ணோம்னா இவங்க நேம்ஸ் எல்லாம் சொன்னோம் ஃபிலிம்ஸ் எல்லாம் அப்படின்னா, ஸோ ஜஸ்ட்டு நமக்கு ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து எப்படி வந்து ஃபங்க்ஷனை அப்ளை பண்ணியிருக்கிறோம், ரியல் லைஃப்பில் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான். ஸோ மெனி பீப்புள் கோ டு ஒன் சிங்கிள் மூவி. ஸோ அப்போ இந்த மாதிரி மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் இதுதான். அப்போது நிறைய பேர் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை எடுத்துக்கிறோம். அந்த குரூப் ஆஃப் பீப்புளில் மெனி பீப்புள் ஒரே ஒரு மூவிக்கு போகிறாங்க இல்லையா. அப்போ அந்த மாதிரி ஃபார் டிஸ்டிங்க்ட் இன்புட் வி கெட் சேம் இமேஜ். அந்த மாதிரி சேம் இமேஜ் கிடைச்சது அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வி கால் திஸ் ஃபங்க்ஷன் ஆஸ் மெனி ஒன் ஃபங்க்ஷன். இஸ் இட் கிளியர் டு யூ நவ்? ஓகே, ஷால் வி பாஸ் ஆன் டு நெக்ஸ்ட் டைப்? Okay, next type என்னன்னு பார்த்தீங்கன்னா on to function. What is on to function? பாருங்க, what is given here, a function f such that a tends to b or a to b both are one and the same is said to be on to function if the range of f is equal to the codomain of f. Again, go through the definition one more time. If the range of f is equal to the codomain of f. இப்போ நம்ம தொடக்கத்துலேருந்து ஒரே ஒரு விஷயத்தை திரும்ப ரிப்பீட்டடாக we keep on reminding what are the things that are what domain, codomain, range. இந்த விஷயம்லாம் அதாவது இந்த வேர்ட்ஸ் எல்லாம் திரும்ப வந்துட்டே இருக்கு. ஸோ the first set is termed as domain and the second set is termed as codomain. அந்த ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் செகண்ட் செட்டில் மேப் ஆகிட்டு வந்திருக்கு இல்லையா, எதோட மேப் ஆகிருக்கோ அந்த எலமெண்ட்ஸுக்கு தான் பேர் ரேஞ்ச். இந்த டோட்டலாக இந்த செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுக்கும் பேர் கோடோமைன். ஓகேவா, இது மேப்பாக இருக்கக்கூடிய அந்த இமேஜஸ்க்கு மட்டும் பேர் ரேஞ்சு. அப்போது ஆன் டு ஃபங்க்ஷன்னா என்னென்னா, இந்த கோடோமைனும் ரேஞ்சும் ரெண்டும் சேமாக இருந்ததுன்னா அதை தான் நம்ம ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்கிறோம். இப்போ பாருங்கள், எவ்ரி எலமெண்ட் இன் த கோடோமைன் பி ஹேஸ் எ ப்ரீ இமேஜ் இன் த டொமைன் ஏ. நம்ம லாஸ்ட்டாக அந்த லாஸ்ட் கான்செப்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி. அப்போ வந்து ஏவோட இமேஜ் பியோட ப்ரீ இமேஜ் ஏன்னு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு முறை அந்த கான்செப்டை போய் நீங்கள் கூட என்ன பண்ணுங்களேன், வாட்ச் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அகெயின் ரீசெக் பண்ணுங்கள். அப்போது ஒவ்வொரு கோடோமைனில் இருக்கிற கோடோமைன் பி தானே. இப்போ இதை வந்து கால்ஸுங்கிறத ஏன்னு எடுத்துக்கலாம், பர்சன்ஸை பின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த கோடோமைனில் இருக்கிற அந்த பிக்கு ஒரு ப்ரீ இமேஜ் வந்து எதில் இருக்கும், ஏல இருக்கும். அப்போ சியோட இமேஜ் என்னது, இங்கே C1 இல்லையா. அப்போ C1ஓட இமேஜ் P2ன்னு சொன்னால் அப்போ P2ஓட ப்ரீ இமேஜ் என்னன்னு சொல்கிறோம் நம்ம, C1. ரிவர்ஸ் ப்ராசஸ் தான். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஆன் டு ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ கால்ட் அண்ட் சர்ஜெக்டிவ்னு சொல்லலாம், சர்ஜெக்ஷனும் சொல்லலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன் ஃபங்க்ஷன் என்னன்னு சொன்னோம், இன்ஜெக்ஷன் சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி ஆன் டு ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு நேமு சர்ஜெக்ஷன். இஃப் எஃப் such that a tends to b is an onto function, then the range of f equal to b. அப்போ வந்து ஒரு ஆன் டு ஃபங்க்ஷனாக எஃப் இருக்குன்னா அப்போ அந்த ஆன் டு ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் எந்த செட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும், பி செட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதை தான் ஃபஸ்ட்டு டெஃபினேஷனே சொல்லிட்டாங்க. இப்போ இதை இன்னொரு முறை நமக்கு இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க. அப்போது ரேஞ்சும் கோடோமைனும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னாலே அது என்ன ஃபங்க்ஷன், ஆன் டு ஃபங்க்ஷன். இங்கே பாருங்கள், கோடோமைனில் இருக்கிற எலமெண்ட்ஸு P1 P2 P3. இப்போ நம்ம இதுக்கு ரேஞ்ச் எழுதணுன்னாலும் அதுவும் என்ன தான் வரும், P1 P2 P3 தான். ஸோ அதனால் இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்கிறோம். ஸோ இந்த டைப் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஃபர்ஸ்ட் என்ன டைப் பார்த்தோம், ஒன் பார்த்தோம். செகண்டு மெனி ஒன் பார்த்தோம். இப்போ தேர்ட் ஒன் என்ன பார்த்துருக்கோம், ஆன் டு பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ நெக்ஸ்ட்டு இன்டு ஃபங்க்ஷன். வாட் இஸ் இன்டு ஃபங்க்ஷன் ஹியர்? See the definition. A function
f such that a tends to b is called an into function if there exists at least one element in b which is not the image of any element of a. Again நல்லா go through பண்ணுங்க. A function f such that a tends to b is called an into function. எப்போ அது into function இருக்கும்? If there exists one element in b which is not the image of any element of a. இப்போ நம்ம முதல்ல இந்த எக்ஸாம்பிளில் பார்த்துட்டோன்னே நமக்கு இந்த டெஃபினேஷன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இப்போ பாருங்களேன், இப்போ ஏ செட்டில் என்ன இருக்குது? 1 2 3 4 இருக்குது. பி செட்டில் என்ன இருக்குது? W x y z. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பி செட்டில் அட்லீஸ்ட் ஒரே ஒரு எலமெண்ட்டாக இருக்கணும். என்ன இருக்கணும்? அது வந்து இங்கே ஏ செட்டில் இருக்கிற எந்த எலமெண்ட்டுக்கும் இமேஜாக இல்லாமல் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா பி செட்டில் ஏதோ ஒரு எலமெண்ட் வந்து எதோடையும் மேப்பே ஆயிருக்கக்கூடாது, அது அப்படியே இருக்கணும் எலமெண்ட்டாக. அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? இன்டூ ஃபங்க்ஷன் நம்ம சொல்கிறோம். இப்போ பாருங்கள், 1 வந்து டபிள்யூவோட மேப் ஆயிருக்கு, அப்போ த இமேஜ் ஆஃப் 1 இஸ் டபிள்யூ. 2 வந்து இசட்டோட மேப் ஆயிருக்கு இல்லையா, அண்ட் 3 வந்து எக்ஸோட மேப் ஆயிருக்கு. அப்போ இங்கே ஒய்னு ஒரு எலமெண்ட் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, ஆனால் இங்கே எதுவும் எலமெண்ட் இல்லை செட் ஏல, எதோட மேப் ஆக முடியாமல் அது தனியாகவே ஒய்யாகவே இருக்குது. ஸோ இது மாதிரி தனியாக ஒரு எலமெண்ட் செட் பியில், ஐ மீன் கோடோமைனில் ஒரு எலமெண்ட் இருந்ததுன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? என்ன ஃபங்க்ஷன் சொல்கிறோம்? இன்டூ ஃபங்க்ஷன் சொல்கிறோம். The range of f is a proper subset of codomain of f. ஸோ இந்த மாதிரி அந்த ரேஞ்ச் எப்படி இருக்கும்னா கோடோமைனோட ப்ராப்பர் சப்செட்டாக இதில் இருக்கும். ஸோ ப்ராப்பர் சப்செட்னா என்னங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வருதா? என்ன ப்ராப்பர் சப்செட்? யூ ஜஸ்ட் ரீகால் த கான்செப்ட்ஸ் அகெயின். அந்த சப்செட்னா என்ன? சப்செட்னா ஒரு பெரிய செட்குள்ளே இருக்கும், அதுதான் வந்து என்னது? சப்செட்டு. அப்போ ப்ராப்பர் சப்செட்டுங்கிறது என்னன்னு நீங்கள் ஒரு முறை ஜஸ்ட் யூ ஜஸ்ட் கோ த்ரூ தி definitions once again. ஓகேவா? இப்போ பாருங்க, a function f such that a tends to b is called an into function if it is not an onto. இப்போ அது இன்டூவா இல்லைன்னா அது கண்டிப்பாக என்னவா, சாரி, அது இன்டூன்னு நம்ம எப்போ சொல்லுவோன்னா ஆன்டூவா இல்லைன்னா இன்டூ. இப்போ ஆன்டூக்கும் இன்டூக்கும் நமக்கு கரெக்டாக என்ன தெரியணும்? டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஓகேவா? ஆன்டூனா என்ன? கொஞ்சம் முன்னாடி தான் நம்ம பார்த்தோம் ஆன்டூ ஃபங்க்ஷன். என்ன ஆன்டூ ஃபங்க்ஷன் ஞாபகம் வந்ததா? என்னது? கோடோமைனும் ரேஞ்சும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஆன்டூன்னு சொன்னோம். அப்போ இன்டூனா என்ன பாருங்க, அந்த கோடோமைனில் ஏதோ ஒரு எலமெண்ட்டு எதோடையும் மேப்பாக இல்லாமல் இருந்ததுன்னா, மேப் ஆகாமல் இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் இன்டூ ஃபங்க்ஷன். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ பாருங்களேன், இங்கே ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கோம் அதை தான் நான் இங்கே ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். a ஈக்குவல் டு 1 2 3 செட் b ஈக்குவல் டு w xyz. அப்போ அந்த ஒய்க்கு வந்து எதுவுமே எலமெண்ட் மேப் ஆகாமல் ஒய் அப்படியே இருக்கிறதுனால இதுக்கு பேர் என்னன்னு சொல்லிட்டோம்? நம்ம என்ன ஃபங்க்ஷன் சொல்லிட்டோம்? இன்டூ ஃபங்க்ஷன். கரெக்ட். அப்போ ரேஞ்ச் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு என்னது? ரேஞ்ச் இதில் w x z. இதுதான் என்னதுல இருக்கு? ப்ராப்பர் சப்செட். அப்போ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி. அந்த ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பிங்கிறத தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இப்படி என்ன பண்ணியிருக்கோம்? நோட் பண்ணியிருக்கோம். நான் ஃபஸ்ட்டே கேட்டேன் ப்ராப்பர் சப்செட்னா என்னன்னு. ரீகால் ஆச்சா இல்லையா? ரீகால் ஆகலையா? நானே சொல்லிடுவா ப்ராப்பர் சப்செட்னா என்ன. ஓகே பாருங்க, ப்ராப்பர் சப்செட்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். ப்ராப்பர் சப்செட்னா என்ன? இஃப் ஏ அண்ட் பி ஆர் 2 செட்ஸ். இப்போது இந்த 2 செட் இருக்கு. அப்போ 2 செட் இருக்குன்னா அந்த ப்ராப்பர் சப்செட்னா என்னன்னா அட்லீஸ்ட் தேர் எக்ஸிஸ்ட் ஒன் எலமெண்ட். ஓகே பாருங்க, இப்போ ப்ராப்பர் சப்செட்னா என்னன்னா, இப்போ ஒரு செட் இருக்கு, அந்த செட்டில், அதாவது செட் ஏன்னு ஒரு செட்டை எடுத்துக்கிறோம். இப்போ நான் இந்த செட் பி எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த செட் பி இருக்குன்னா இப்போ அகெயின் இதுலேருந்து நம்ம இன்னொரு செட்டை எழுதுகிறோம் அப்படின்னா இதோட ப்ராப்பர் சப்செட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, இந்த பிக்கு ஈக்குவலான எலமெண்ட்ஸ் அந்த ப்ராப்பர் சப்செட்டில் இருக்காது. தேர் ஷுட் பி சம் எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? லெஸ்ஸாக இருக்கும். இப்போ நான் இதுலேருந்து இன்னொரு செட்டை ஒன்று எழுதுறேன் அப்படின்னா, இப்போ நான் சின்னு ஒரு செட்டை இங்கேருந்து எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், WXY அதை மட்டும் எழுதுறேன்னா அப்போ சி இஸ் தி ப்ராப்பர் சப்செட் ஆஃப் what? B. ஏன்னா as B and C are not equal. அதை தான் நம்ம வந்து ப்ராப்பர் சப்செட்னு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, the range of F is a proper subset of its codomain. இப்போ கோடோமைனில் எத்தனை எலமெண்ட் இருக்குது? இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், what are the elements in codomain? W, X, Y, Z. 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ நமக்கு ரேஞ்ச் வேணும்னா என்ன? ரேஞ்சுங்கிறது என்ன? இந்த செட்டு ஏ செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் எதோட மேப்பாக இருக்கோ அதுதான் அதனோட ரேஞ்சு. அப்போ W, Y and Z are the range of what? This
செட் இல்லையா அந்த செட்டோட ரேஞ்ச் இந்த ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் வந்து wxyz. இப்போ பாருங்க இந்த ரேஞ்சும் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ரேஞ்சும் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் தி கோடமைனா ரெண்டுமே என்ன கிடையாது ஈக்குவலா கிடையாது. ஸோ இந்த மாதிரி வர செட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ப்ராப்பர் சப்செட்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்த டெஃபினேஷன் இப்போ ரீகால் ஆயிடுச்சா உங்களுக்கு? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க அடுத்தது இன்னொரு ஆரோ டயக்ராமில் என்ன கொடுத்துருக்குறோம் கஸ்டமர்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்குறோம். இப்போ அந்த கஸ்டமர்ஸ் என்னென்ன கஸ்டமர்ஸ் C1 C2 C3 அப்படின்னு 3 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அந்த 3 கஸ்டமர்ஸ் என்னென்ன வந்து ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறாங்க பாருங்கள் டெலிவிஷன் வாஷிங் மிஷின் ஏர் கண்டிஷனர் அண்ட் வாட்டர் ஹீட்டர் இதை எடுக்கிறாங்க. இப்போ பாருங்கள் ஒவ்வொரு கஸ்டமரும் ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணிட்டாங்க. பட் there is not a customer there we didn't see any customer who is ready to purchase air conditioner. யாருமே ஏர் கண்டிஷனர் வாங்கலை. ஏர் கண்டிஷனர் மட்டும் எந்த ப்ரீ இமேஜும் இல்லாமல் அப்படியே இருக்குது. ஸோ அதனால் this is an into function. ஓகேவா? இப்போ புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட் போகலாமா? இப்போ so far we have seen என்னென்ன ஃபங்க்ஷன்ஸை பார்த்தோம் 1 ஃபங்க்ஷன் many one ஃபங்க்ஷன் onto ஃபங்க்ஷன் into ஃபங்க்ஷன் எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா? இப்போ உங்களுக்கு ஏதாவது அந்த டெஃபினேஷன்ஸில் வந்து if you have any doubts again go back to the concepts and see the video once again. இப்போ here now we are going to see bijection. What is meant by bijection? The process of converting from one form to another form and receiving back the required information is called bijection. அதாவது ஒன் ஃபார்ம்லேருந்து another ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகிட்டு அகெயின் பேக்குக்கு வர அந்த ப்ராசஸை தான் bijection சொல்லுவோம். Bijection is widely used in cryptography. If a function f such that a to b is both 1 and onto, then f is called bijection from a to b. பாருங்க அந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் both 1 and onto-வா இருந்துச்சுன்னா 1 என்ன அர்த்தம் for each distinct element in set A has to be mapped with one distinct element in B. அதுதான் 1 ஃபங்க்ஷன் நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு onto ஃபங்க்ஷன்னா என்ன சொன்னோம்? onto ஃபங்க்ஷன்னா எப்படி இருக்கும்? இந்த ரேஞ்சும் இதுவும் எப்படி இருக்கும்? கோடமைனும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு பேர் onto ஃபங்க்ஷன். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் 1 and onto-வா இருந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்னன்னு சொல்லலாம்? இன்னொரு நேம் bijection from A to Bன்னு சொல்லலாம். Here I have drawn one cipher circle. ஒரு cipher circleனு ஒரு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த bijection வந்து கிரிப்டோகிராஃபியில் வந்து யூஸ் ஆகுதுன்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? இப்போ இந்த cipher circle பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலீஷில் இருக்கிற அல்ஃபாபெட்ஸ் ஏலேருந்து Z வரைக்கும் 26 அல்ஃபாபெட்ஸ் அந்த அவுட்டர் சர்க்கிளில் ABCDன்னு நம்மளுக்கு இங்கே எழுதியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா 3 லெட்டர்ஸ் ஸ்கிப் பண்ணி இப்போ பாருங்கள் ஏவை எங்கே போட்டிருக்காங்க அதுக்கு அடுத்த 3 லெட்டர்ஸ் கழிச்சு இப்போ 3 பிளேசஸை ஸ்கிப் பண்ணி BCDயில் இந்த 4th பிளேஸில் ஏ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா B வந்து அதுக்கடுத்த ஒரு 3 ஸ்கிப்ஸ்க்கு அப்புறம் 1 2 3 அந்த 3rd பொசிஷனில் B. அப்போ அந்த மாதிரி Dயில் இருந்து அகெயின் ஏ ஸ்டார்ட் ஆகி Z வரைக்கும் எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து இதில் வந்து நம்ம வந்து எழுதுகிறோன்னு பார்த்துக்கோங்களேன். இப்போ இந்த சைஃபர் சர்க்கிளை வச்சு நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு வேர்ட் நம்ம எழுதுகிறோம். இப்போ நம்ம ஒரு வேர்டு எழுதுகிறோம் அப்படின்னா இப்போ பாருங்களேன் குட் அப்படின்னு நம்ம ஒரு வேர்டு எழுதுறோம்னா குட்டோட ஸ்பெல்லிங் என்ன? GOOD இல்லையா? குட்டு. அப்போ அந்த குட்டோட ஸ்பெல்லிங்க்கு கரஸ்பாண்டிங்காக இப்போ ஜிக்கு அவுட்டர் சர்க்கிளில் பார்க்கணும். நம்ம எழுதுன அந்த வேர்டோடைய ஸ்பெல்லிங்கை அவுட்டரில் பார்த்துட்டு அதுக்கு பேரலாக கீழே இந்த இன்னர் சர்க்கிளில் என்ன இருக்குது அப்படிங்கிறத எழுதணும். அப்போ ஃபார் ஜி வந்து டி போடணும். ஓகே என்ன இருக்குது? எல்லா அப்போ எல். திருப்பி அகெயின் இன்னொரு ஓ இல்லையா குட்டு, அப்போ அந்த எல் போடணும். அப்புறம் டிக்கு என்ன இருக்குது? ஏ. ஸோ அப்போ இந்த லெட்டர்ஸ் எல்லாம் நம்ம மாற்றி என்ன பண்ணிக்கலாம்? எழுதிக்கணும். அப்போ குட் ஹேஸ் டு பி ரிட்டன் இன் திஸ் கோடட் ஃபார்ம். இதை தான் வந்து என்ன சொல்கிறது? என்கிரிப்டுன்னு சொல்கிறது. ஸோ இதை தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? கிரிப்டோகிராஃபியில் இந்த மெத்தடில் தான் யூஸ் பண்ணி கோட்ஸில் என்ன பண்ணுவாங்க? சீக்ரெட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? எழுதி அனுப்புவாங்க. ஏன் சீக்ரெட்டாக எழுதி அனுப்புவாங்கன்னா அந்த கான்ஃபிடென்ஷியலாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து எல்லாருக்கும் எல்லாம் தெரியக்கூடாது இல்லையா? அதனால் இந்த மாதிரி கோட்ஸை யூஸ் பண்ணி இதை பண்ணுவாங்க. இதை தான் கிரிப்டோகிராஃபியில் இந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். என்ன ஃபங்க்ஷனை தான் ஞாபகம் வச்சுக்கோங்க? பைஜெக்ஷன். ஓகே
finally horizontal line test. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம vertical line test பார்த்தோம் இல்லையா? vertical line testனா என்ன? ஒரு graph ஒரு vertical line at most one pointல மீட் பண்ணுச்சுனா அந்த கிராஃபை வந்து நம்ம ஃபங்க்ஷன் சொல்றோம் இல்லையா? ஒரு கிராஃபை நம்ம எப்பவுமே என்னன்னு சொல்லுவோம்னா கர்வ்னு தான் நம்ம சொல்றோம். இப்போ ஹாரிசான்டல் லைன் டெஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். a function represented in a graph is 1 if every horizontal line intersect the curve in at most one point. இதுவும் அதே மாதிரி தான். எப்படி vertical line at most one pointல intersect ஆகுதோ அதே மாதிரி horizontal lineம் at most one pointல intersect ஆச்சுன்னா அந்த graph வந்து என்னன்னு சொல்றோம் நம்ம 1 ஃபங்க்ஷன் நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் பார்த்தது vertical line test whether it is a function அப்படிங்கிறதுக்காக செக் பண்ணோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. vertical line test ஏதோ ஒரு curve கொடுத்துருக்காங்க, அந்த curve வந்து ஃபங்க்ஷனான்னு நம்ம செக் பண்ணணும்னா அப்போ vertical line ட்ரா பண்ணி பார்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ கொடுத்துருக்கிற curveங்கிறது இந்த இடத்துல இந்த கிராஃபை தான் இன்சிஸ்ட் பண்ணுது. இந்த curve வந்து 1 ஃபங்க்ஷனான்னு நம்ம பார்க்கணும்னா we have to draw one horizontal line. அப்போ draw பண்ணி பார்த்தோம்னா if that horizontal line meets the curve at most one point, ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் மீட் ஆயிருந்ததுன்னா then the given curve is a 1 function. இப்போ பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல p ஒரே ஒரு லைன்ல மட்டும் தான் இந்த horizontal line p வந்து இந்த கிராஃபை one பிளேஸ்ல மட்டும் தான் மீட் பண்ணிருக்கு. So this is 1 function. Here see the horizontal line 2 pointsல மீட் ஆயிருக்கு. அப்போ this is not 1 function. இந்த தேர்ட் டயக்ராம்லயும் என்ன பண்ணிருக்கு, இந்த horizontal line ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் மீட் பண்ணிருக்கு. So this curve is also a 1 function. I mean this graph represents 1 function. அப்படிதான் ஓகேவா? graphical representation is a way of representing a function. அதை நீங்க எப்பவும் என்ன பண்ணக்கூடாது, மறந்துட கூடாது. ஓகே, இது மட்டும் இல்லாம some special cases of functions நம்ம இங்க பார்க்கிறோம். என்ன பாருங்க, constant function. என்னது அது constant? Constant means the value which won't change. அப்படியே கான்ஸ்டன்ட்டா இருக்கும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், constant function சொல்றோம். A function whose output value is the same for every input value is called constant function. இப்போ இன்புட்ல நம்ம 1 2 3 4 5 அப்படி நம்ம 5 இன்புட்ஸ் கொடுத்தாலும் அவுட்புட் மட்டும் எனக்கு வந்து என்னவா வருது, பர்டிகுலராகவே அவுட்புட் 0வாவே வருது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதை வந்து என்னன்னு சொல்றோம், அதை கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்றோம். இப்போ 0க்கு பதில் வேற நம்பர் கூட வரலாம், இல்லை 1 வருது எல்லாத்துக்கும் அவுட்புட்னா அந்த மாதிரி சேம் அவுட்புட் கிடைக்குது, அந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்றோம். நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். A function that always returns the same value that was used as its argument. For f being identity, the equality f of x equal to x holds for all x. It is injective function as well as surjective function. So it is also bijective function. இப்போ பாருங்க, ஃபங்க்ஷன் வந்து நம்ம எப்போ சொல்றோம், ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் நம்ம எப்போ சொல்றோம், நல்லா பாருங்க, that always returns the same என்னது ஆர்கியூமெண்ட்டை வந்து அதை என்ன பண்ணணும், அதை ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ பாருங்களேன், ரெண்டு நான் எம்டி செட் இருக்குது. ஒரு செட்டில் எக்ஸ் ஒய் இசட் இருக்குது, இன்னொரு செட்டில் வந்து அகெயின் என்னது சேம் அதே செட்டில் பிலையும் எக்ஸ் ஒய் இசட் எலமெண்ட்டே இருக்குது. அப்படின்னா எக்ஸ் எக்ஸோட மேப் ஆகிருக்கு, ஒய் ஒய்யோட மேப் ஆகிருக்கு, இசட் இசட்டோட மேப் ஆகிருக்கு. அப்போ அதுதான் பாருங்கள், எ ஃபங்க்ஷன் தட் ஆல்வேஸ் ரிட்டர்ன்ஸ் த சேம் வேல்யூ தட் வாஸ் யூஸ்டு ஆஸ் இட்ஸ் ஆர்கியூமெண்ட். ஆர்கியூமெண்ட்னா அந்த ஃபர்ஸ்ட் ஏ செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் இல்லையா, அப்போ அதே பி செட்லயும் இருக்கு, சேம் வேல்யூவே நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா, என்ன ஃபங்க்ஷன் சொல்றோம், என்ன ஃபங்க்ஷன், ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் சொல்றோம். அப்போ அந்த ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்கும், இன்ஜெக்டிவா இருக்கும் as well as சர்ஜெக்டிவா இருக்கும். ஸோ இட் இஸ் கால்ட் as bijective ஆல்சோ. இப்போ இந்த இன்ஜெக்டிவ் சர்ஜெக்டிவ் இதெல்லாம் நான் இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ யூ ஜஸ்ட் அகெயின் go through the video once again. அதில் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டிவ்னா என்னென்னு இருக்கும், சர்ஜெக்டிவ்னா என்னென்னு இருக்கும் பாருங்க. ஆன் டு ஃபங்க்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சர்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்கிறோம்.
into ஃபங்க்ஷனை தான் என்னன்னு சொல்கிறோம், இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக சொல்கிறோம். அப்போது onto and intoவாக இருந்தால் அது கண்டிப்பாக என்னவாக இருக்கும், பைஜெக்ஷனாக இருக்கும்னு கொஞ்சம் முன்னாடி தான் அந்த சைஃபர் சர்க்கிளை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா. அப்போது இந்த ஐடென்டி ஃபங்க்ஷனை நம்ம இப்படி தான் டிஃபைன் பண்ணுறோம். அண்ட் ஃபைனலி ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன், எ ஃபங்க்ஷன் தட் அசைன்ஸ் எ ரியல் நம்பர் டு எவ்ரி மெம்பர் ஆஃப் இட்ஸ் டொமைன். டொமைனில் இருக்கிற இல்லை மெம்பர்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ரியல் நம்பரை அசைன் பண்ணுறது. அப்போ அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு ரியல் நம்பரை ஈச் மெம்பர் ஆஃப் இட்ஸ் டொமைனுக்கு அசைன் பண்ணுச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ அப்போது இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் நம்ம கம்மிங் வீடியோ செஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை பேஸ் பண்ண சம்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். அப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆகிடும், இன்னும் கூட உங்களுக்கு இன்னும் கிளியராக என்ன ஆகிடும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே, நம்ம பாருங்கள், cryptography. Crypt means hidden and graphy means to write. It is a method of protecting information and communications through the use of codes so that only those for whom the information is intended can read and process it. நம்ம அந்த பைஜெக்ஷன்லாம் பார்க்கும்போது அதுக்கு முன்னாடியும் சொல்லியிருந்தேன் நான், கிரிப்டோகிராஃபியில் இது யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அந்த கிரிப்டோகிராஃபி அப்படிங்கிறதுனா என்னென்னா, we can ரைட் கிரிப்டோகிராஃபி. கிரிப்டோகிராஃபியை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், எந்த வேர்ட்ஸ்லேருந்து கிரிப்டோகிராஃபி வந்ததுன்னா கிரிப்ட் கிராஃபி அப்படிங்கிற 2 வேர்ட்லேருந்து வந்தது. கிரிப்ட்னா என்னது, ஹிடன், கிராஃபினா ரைட் பண்ணுறது. ஸோ ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு தேர்ட் பர்சனுக்கு தெரியக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிற அந்த இன்ஃபர்மேஷனை எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுனா கோட்ஸை யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுறது. அந்த கோட்ஸ் யூஸ் பண்ணி எழுதுகிற அந்த வேக்கு பேர் என்னது, என்கிரிப்ட் பண்ணுறது. ஸோ அப்போ வந்து யாருக்கு நமக்கு தெரிவிக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த கோடை திருப்பியும் என்ன பண்ண முடியும், டீகோட் பண்ண அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ப்ராசஸிங்க்கு தான் பேர் என்னது, கிரிப்டோகிராஃபின்னு நம்ம சொல்கிறோம். மிலிட்ரி சீக்ரெட்ஸு, நம்மளோட முக்கியமான கான்ஃபிடென்ஷியல் மேட்டர்ஸ் எல்லாம் நம்ம எதில் தான் நம்ம சென்ட் பண்ணுறோன்னா இந்த கிரிப்ட் மெத்தடில் தான், கிரிப்டோகிராஃபியை யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம ஏடிஎம் விட்ராயல்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஏடிஎம்மில் போய் பைசா எடுக்கிறோம் இல்லையா, அப்போ அந்த ஏடிஎம் விட்ராயல்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னா ஹார்ட்வேர் செக்யூரிட்டி மாடியூல். அது எப்படி, இப்போ நம்ம கார்டு போட்டுட்டு பின் போட்டோன்னே நமக்கு என்ன கிடைச்சிரும், அமௌண்ட் கிடைக்கும் இல்லையா, பின் நம்பர் தான் அதில் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த பின் நம்பருக்கும் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கும் நடுவில் ஒரு ஹிடன்னு என்ன இருக்கும், ஒரு சீக்ரஸி இருக்கும். திஸ் பின் இஸ் ரிலேட்டட் டு தட் பர்டிகுலர் அக்கௌண்ட். அது அங்கே ப்ராசஸ் ஆனால் தான் நம்ம அக்கௌண்ட்லேருந்து நமக்கு என்னது பைசா நமக்கு விட்ரா ஆகும். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்போ இல்லைனா அந்த சிப் இருக்கும் பாருங்கள் ஏடிஎம் கார்டில், அதில் நம்மள அக்கௌண்ட் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ்லாம் ஹிடனாக இருக்கும் இந்த மாதிரி இந்த கிரிப்டில். ஸோ நம்ம வைல் வி இன்சர்ட் தட் கார்ட் டு தட் மிஷின், அந்த ஹிடன் இன்ஃபர்மேஷனை என்ன பண்ண மிஷின் ரீட் பண்ணிவிட்டு அந்த கோடில் இருக்கும், அப்படியே டேரெக்டாக இன்ஃபர்மேஷனாக இருக்காது, கோட்ஸில் இருக்கும். அந்த கோட்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை அது திருப்பி என்ன பண்ணிக்கும், எடுத்து அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராசஸ் பண்ணிவிட்டு நமக்கு என்ன நீடடோ அதோட அது நமக்கு கொடுக்கும். அதுதான் அதில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கோடு தான் வந்து என்ன இதுன்னு சொல்கிறோம், நம்ம ஹார்ட்வேர் செக்யூரிட்டி மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம தொடக்கத்துலேருந்து சொல்லிகிட்ருக்கோம், ரியல் லைஃப்பில் நம்ம மேத்தமெட்டிக்ஸை என்ன பண்ணிகிட்ருக்கோம், நிறைய பிளேசஸில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு தெரியாமலே இதெல்லாம் இந்த மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸ்ன்றதே தெரியாமல் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. அப்போ நம்ம எப்போவும் மேக்ஸை வந்து நம்ம ரியல் லைஃபோட காரிலேட் பண்ணி பார்த்துட்டு ஓரளவுக்கு நம்ம படித்தோம்னா நம்ம கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், ஈஸியாக மேக்ஸில் நிறைய என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும் இல்லையா. Okay, so far we have seen representation of a function, and before that function, types of function, vertical line test, special cases of function and horizontal line test இல்லையா. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு நல்லா ரீகால் ஆகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபங்க்ஷன்னா என்ன, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ ஃபங்க்ஷன், டைப்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். நம்ம இன்னொரு முறை உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா யூ அகெயின் கோ த்ரூ த வீடியோ ரைட் ஃப்ரம் த பிகினிங். திரும்ப ஃபஸ்ட்லேருந்து இன்னொரு முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்லை, வரத்துக்கு சான்ஸே இல்லை. ஸோ வித் திஸ் we come to an end of this video session. ஸோ இதுலேயும் நான் நிறைய I have used தமிழ் very much in this video. ஏன்னா வந்து கிளியராக வந்து எல்லாருக்குமே வந்து கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட மோட்டிவ். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கான்செப்ட்ஸ் ஆர் த கீ டு டூ தி சம்ஸ். இஃப் யூ ஆர் clear with the concepts you can easily do all the sums.
without any difficulty. அதனால நமக்கு கான்செப்ட்ஸ் தான் மெயின். அதனால நான் வந்து மேக்ஸிமம் I have tried my level best to make you to understand all the concepts clearly. சரியா? அதனால இப்போ இதையும் தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் அரைஸ் ஆகிருக்குன்னா feel free to comment me. Thank you once again for watching the video. Thank you one and all.